ஸ்ரீ விஷ்ணு புராணம் 23ஆம் பகுதி. பிரியவிரத வம்சம். பராசர முனிவரே, உலக படைப்பு பற்றி நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தாங்கள் பதிலளித்து விட்டீர்கள். தாங்கள் கூறியருளிய முதல் அம்சத்தில் உலக படைப்பு சம்பந்தமாக நான் மீண்டும் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். ஸ்வாயம்புவ மனுவின் பிள்ளைகளான பிரியவிரதன், உத்தானபாதன் என்பவர்களில் உத்தானபாதனுக்கு துருவன் என்ற மகன் பிறந்தான் என்று அருளி செய்தீர்கள். மற்ற பிரியவிரதனுடைய வம்சத்தை பற்றி தாங்கள் ஏதும் கூறவில்லை. ஆகையால் அதை கூற வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் கேட்டார். அதற்கிணங்கி பராசர முனிவர் கூறலானார். கேளும் மைத்ரேய முனிவரே, அந்த பிரியவிரதன் கர்தம பிரஜாபதியின் குமாரியை மணந்து சாம்ராட்டு குஷி என்ற 2 பெண்களையும், ஆக்னீத்ரன், அக்னிபாகு, வபுஷ்மான், தியுதிமான், மேதா, மேகதாதிபவியன், பைனன் புத்திரன், ஜோதிஷ்மான் என்ற 10 பிள்ளைகளையும் பெற்றான். அவர்கள் மகா ஞானியர். அவர்களின் ஜோதிஷ்மான் என்பவன் தனது பெயருக்கேற்ற வகையில் மிகவும் தேஜஸ் உடையவனாக விளங்கினான். பிரியவிரதனின் பிள்ளைகளில் மேதா, அக்னிபாகு, புத்திரன் என்ற மூவரும் பூர்வ ஜென்ம ஞானத்தால் யோகாபியாசத்தில் முக்கிய மகானுபாவராய், அரசாட்சி முதலியவற்றில் பற்றற்றவராய், கர்ம பலன்களை விரும்பாதவராய் விதிப்படி கர்மாதிகளை செய்து வந்தனர். அதனால் பிரியவிரதன் தன்னுடைய ஆட்சியிலிருந்த 7 தீவுகளை அந்த 7வருக்கும் ஒப்படைத்தான். அவர்களில் ஆக்னீத்ரன் என்பவன் ஜம்பூ தீபத்தையும், மேதாதி என்பவன் பிலக்ஷத்வீபத்தையும், வபுஷ்மான் என்பவன் குசத்வீபத்தையும், தியுதிமான் என்பவன் கிரௌஞ்ச சக்தி தீபத்தையும், பவியன் என்பவன் சாகத்வீபத்தையும், பைனன் என்பவன் புஷ்கர தீபத்தையும் அரசாண்டு வந்தார்கள். ஜம்பூ தீபத்தின் அதிபதியான ஆக்னீத்ரனுக்கு நாபி, கிம்புருஷன், ஹரிவர்ஷன், இளாவிரதன், ரமியன், இரண்பான், குரு, புத்ராசுவன், கேதுமாலன் என்ற 9 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களுடைய தந்தை தனது அரசான ஜம்பூ தீபத்தை 9 பங்காக்கி நாபிக்கு தென்பகுதியான பாரத வருஷத்தையும், ஹரிவர்ஷனுக்கு நைஷத்தையும், இளாவீரதனுக்கு மேருமலையின் இடைப்பட்ட இளாவிரத வருஷத்தையும், ரம்யனுக்கு நீலாச்சலத்தைச் சேர்ந்த ரம்யக வருஷத்தையும், ஹிரண்யவானுக்கு அதற்கு வடக்கில் உள்ள ஸ்வேத வருஷத்தையும், குரு என்பவனுக்கு சிங்களத் என்ற மலைக்கு வடக்கில் உள்ள குரு வருஷத்தையும், புத்ராசுவனுக்கு மேருமலையின் கிழக்கே உள்ள புத்ராசவ வருஷத்தையும், கேதுமாலனுக்கு கந்தமாதன வருஷத்தையும் கொடுத்து அவர்களுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தவவீடம் பூண்டு மிகவும் தூய்மையான சாலக்கிராமம் என்ற திவ்ய கஷேத்திரத்திற்கு போய் சேர்ந்தார். கிம்புருஷம் வருஷம் முதலான 8 வாசஸ்தானங்களிலும் வசிப்போருக்கு யாதொரு முயற்சியும் இல்லாமலேயே பெரும்பான்மையின் சுகானுபவமே கிடைக்கும். துக்க அனுபவமும், மூப்பு, இறப்பு இவை பற்றிய பயமும், தர்மம் அதர்மம் என்பவைகளும், உத்தமன் மத்தியமன் அதமன் என்ற வித்தியாசங்களும், பிராணிகளுடைய உடல் குறைதல் போன்ற அடையாளமுள்ள யுக பேதங்கள் இல்லை. ஹிமஹ்வயம் அல்லது பாரதம் என்ற தேசத்திற்கு அதிபதியான நாபி என்பவருக்கு மேருதேவி என்பவளிடத்தில் மிகவும் தேஜசுடைய ரிஷபர் என்பவர் பிறந்தார். அவர் 100 பேருக்குள்ளே மூத்தவர். அந்த ரிஷப மகாராஜர் தர்மமாக ராஜ்ய பரிபாலனம் செய்து பலவிதமான யாகங்களையும் நிறைவேற்றி மூத்த குமாரரான பரதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்துவிட்டு தவம் செய்யும் பொருட்டு புலகருடைய ஆசிரமமான சாலக்கிராம கஷேத்திரத்திற்கு சென்றார். அங்கு அவர் தனக்கு வானப்பிரஸ்த விதிப்படி தவங்களையும் யாகங்களையும் செய்து அந்த தவ முயற்சியினால் உடலில் உள்ள நரம்புகள் வெளித்தோன்றும்படியாக மிகவும் இளைத்து போய், பிறகு தனது ஆடைகளை எல்லாம் எரிந்து நிர்வாணமாய் வாயில் பந்து போன்ற கற்கபலத்தை வைத்து கொண்டு அங்கிருந்து மகாபிரஸ்தானம் போய்விட்டார்.
இவ்விதமாக பரத மகாராஜனுக்கு கொடுக்கப்பட்டதால் இந்த தேசத்திற்கு பாரத வருஷம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அந்த பரதனுக்கு தர்மசீலனான சுமதி என்ற புதல்வன் பிறந்தான். பரதனும் நீதி முறைப்படி அரசாண்டு யாகங்களை செய்து பிறகு புத்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு சாலக்கிராம க்ஷேத்திரத்திற்கு சென்று யோகாபியாசம் செய்து பிராணனை விட்டான். அவன் மறுபடியும் உத்தமமான யோகியர் வம்சத்தில் ஒரு பிராமணனாக பிறந்தான். மைத்ரேய முனிவரே, அந்த பரதனின் சரித்திரத்தை பிறகு கூறுகிறேன். பரதனின் குமாரனான சுமதிக்கு இந்திரத்யும்னன் என்ற குமாரன் பிறந்தான். அவனுக்கு பரமேஸ்வரி என்பவன் குமாரன். அவனுக்கு புத்திரன் பிரதிஹாரன், அவனுடைய மகன் பிரதிகர்த்தா, அவனுக்கு பலன் என்பவனும், அவனுக்கு உத்கீதி என்பவனும், அவனுக்கு பிரஸ்தாவன் என்பவனும் பிறந்தார்கள். அவன் மகன் பிருத்து, பிருத்துவின் மகன் நக்தன், அவனுடைய மகன் கயன், கயனுடைய மகன் நான், அவன் மகன் விரோகணன், அவன் மகன் வீரியன், அவன் மகன் தீமான், அவன் மகன் மகாந்தன், அவன் மகன் பாவனன், அவன் மகன் துவஷ்டா, அவனுக்கு விரஜன், விரஜனுக்கு ரஜன், அவன் மகன் சதஜித்து, அந்த சதஜித்துக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவன் விஸ்வக்ஜோதி. இந்த விஸ்வக்ஜோதி முதலியவர்களால் தான் பிரஜைகள் நன்றாக வளர்க்கப்பட்டார்கள். அவர்களால் இந்த பாரத வருஷம் 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அவர்களது குலத்தில் பிறந்தவர்களால் பாரத பூமியானது 71 சதுர்யுகம் வரை அனுபவிக்கப்பட்டது. இதுதான் ஸ்வாயம்புவ மனுவின் படைப்பாகும். இந்த வராக கல்பத்தில் முதலாவது மனுவான ஸ்வாயம்புவ மனுவின் காலத்தில்தான் இந்த பிரியவிரத சந்ததி கிரமம் நடந்தது. 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.